எனக்கு என்ன தலைப்புனா, ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுன்னா அதற்கு முன்பாக பயங்கரமான நெருக்கத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், சகிக்க வேண்டியது இருக்கும். பிசாசனம் நிறைய நெருக்கத்தையும் அழுத்தம் சொல்லுவாங்க, சில ப்ரெஷர், அழுத்தம். அந்த அழுத்தமானது நம்ம வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பிக்கும். ஸோ சில வேளையில் நீங்கள் அநேகமான அழுத்தத்திற்கு நேராக, அநேகமான பாரத்திற்கு நேராக, அநேகமான சுமைக்கு நேராக நீங்கள் வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருகிறேன் கர்த்தர் சொல்கிறார். அநேக அழுத்தம் ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில வருகிறது, அநேக சுமைகள் வருகிறது, அநேக பிரச்சனை, நாளுக்கு நாள் ஒரு பிரச்சனை அதிகமா இருக்கு. ஆனா நீங்க கர்த்தருக்குள்ளாக நிலைத்து இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நிறைய பேர் என்னன்னா அந்த அழுத்தத்துல, அந்த சூழ்நிலையில, அந்த ப்ரெஷர்ல, அந்த கஷ்டங்கள்ல என்ன பண்ண முடியாது, தேவனிடத்துல கிட்ட வர மாட்டாங்க. உண்மையாவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அதிக அழுத்தம் வரும்போது தான் அதிகமாய் கர்த்தரை தேடுவாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, என்ன சொல்லுவாங்க, அந்த நூல் பூச்சி எடுத்தாங்கன்னா டைட் பட்டு டப்புன்னு அருந்துறது போல சில பேர் அருந்து என்ன பண்றாங்க, அந்த காத்தாடி விடுறத பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் காத்தாடி கிடையாது. சின்ன வயசுல நாங்களாம் காத்தாடி விட்டுருக்கோம். மொட்டை மாடியாக சுற்றிட்டு இருப்போம், எங்கே காத்தாடி அருவன்ட்டு. நல்ல அந்த டீல் விடுவாங்க, நல்ல காத்தாடி நல்ல டைட்டாக பறக்க 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 அந்த நூல் நல்லா மாஞ்சா போட்டிருந்தா அந்த டைட்டாக அந்த காத்தாடி அந்த காற்றுக்கு நல்ல ஹைட்டில் நல்லா பறக்கும். எத்தனை காத்தாடி குறுக்க வந்தாலும் நினச்சி நிற்கும். சரியாக மாஞ்சா இல்லைன்னா அந்த ப்ரெஷர் அதை தாங்க முடியாமல் அருந்துட்டு போயிடும். எனக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, ஒரு நெருக்கம் வரும், ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார், ஃபியூச்சரில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா இப்போவே நெருக்கம் வருதுன்னா சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு முதிர் வயது வந்த போது நெருக்கம் வருதுன்னா அது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நெருக்கம், ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர், ஒரு பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கு. வாழவே வழி தெரியல. ஒரு வேளை மறிச்சிடலாமா, ஒரு வேளை வீட்டை விட்டு ஓடிடலாமா, ஒரு வேளை பிரிஞ்சிடலாமா, இல்லைன்னா ஒரு வேளை அமைதியாக இருந்துடலாமா, ஒரு வேளை இந்த வேலை ப்ரெஷருக்கு வேலை ரிசைன் பண்ணிடலாமா, இப்படி அநேக ப்ரெஷர் உட அதிகப்படுத்துகிறது என்றால் நல்ல ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் அந்த டைமில் உங்கள் மைண்டில் ஒன்று தான் இருக்கணும், அடுத்த காலகட்டங்களில் கர்த்தர் என்னை அதிகமாய் என்னை உயர்த்த போகிறார்னு அர்த்தம். ஒரு வசனத்தை படிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20, 21, 22. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாசிப்போமா? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்க துக்கப்படுகிற வேலையில, நீங்க கண்ணீர் விடுற வேலையில உன் சொந்தங்களும் பந்தங்களும் உன்னை பார்த்து என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. இனி இவங்க எந்திரிக்க முடியாது, இனி இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான், இனி இந்த வியாதி படுக்குதான், இனி இந்த சூழ்நிலை நெருக்கத்தின் பாதையில தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அழுது புலம்புவார்கள். உலகமோ சந்தோஷிக்கப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்க அதிகமா துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம், கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வருஷம் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வரியை மட்டும் நம்ம அதிகமா என்ன பண்ணுவோம், உட்கொள்ளுவோம், ருசி பார்ப்போம். ஆனா அதற்கு முன்பாக தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதற்கு அப்புறமேட்டு ஒரு விளக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க அதிகப்படமான அழுத்தம், அதிகப்படமான நெருக்கம் வரும்பொழுது நீங்க துக்கப்படும் போது உலகம் சந்தோஷப்படும் தான். உலகத்தை குறித்து தான் நம்ம வேலை கவலைப்படுவோம். இங்கே ரோட்டில் இங்கே நம்மளை யாராவது திட்டுறாங்கன்னா நம்ம சுற்றி முற்றி பார்ப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு. அப்போனா திட்டுறது, அசிங்கப்படுறது நம்ம கவலைப்பட மாட்டோம். யாராவது பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருந்தானா அதுதான் ரொம்ப அதிக வேதனையை உண்டு பண்ணும். நீங்கள் துக்கப்படுகிறத பிசாசு பார்க்கும், சொந்தங்கள் பார்க்கும். இன்னைக்கு அந்த சூழ்நிலையிலே இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கலாம், நேரில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் இந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுல 21 படிப்போமா? ஸ்திரீயானவளுக்கு தேவன் சொல்றாரு, ஒரு வசனத்தை சொல்லிட்டாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது நமக்கு பெருசா என்ன இருக்காது, ஒரு சந்தோஷம் தெரியாது. பிரச்சனை துன்பம் எல்லாம் நமக்கு வந்தாதான் தெரியும், கரெக்டா? எனக்கு வந்தாதான் தெரியும், உங்களுக்கெல்லாம் எப்படிங்க தெரியும்? இதை தான் நம்ம பேசுவோம், கரெக்டா? தேவன் அதற்கு சொல்யூஷன் எப்படி கொடுக்குறாரு, இந்த சூழ்நிலை எப்படி மாறுன்றத எப்படி கொடுக்குற அடுத்த வசனத்துல பாருங்க. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். அல்லேலூயா. இந்த உலகத்துல பயங்கரமான ஒரு துக்கத்தை கர்த்தர் காட்டுகிறார். எப்பன்னா சுகப்பிரசவம்,
இந்த ஆப்ரேஷன் பிரசவம்லாம் கணக்கில் வராது. எத்தனை பேர் சுகப்பிரசவம் எடுத்திருக்கீங்க? இந்த ஆப்ரேஷன் கூட வந்து என்ன பண்ணுவோம், கட் பண்ணி எடுக்கிறது தான் மயக்க மருந்து, அதுக்கப்புறம் வேற. ஆனால் சுகப்பிரசவம் வசனம் சொல்லுது, குழந்தைய அந்த சுகப்பிரசவம் போது அந்த குழந்தை பெற்று எடுக்கும் பொழுது அந்த தாய் படுற வேதனை இந்த உலகத்தில் யாரும் பட முடியாது. நரக வேதனை. உயிர் போயிட்டு உயிர் வரும், துடிப்பாங்க, கதறுவாங்க. ஐயோ, சில நேரங்களில் எனக்கு இந்த குழந்தையே வேணாம். நிறைய ஆரசரத்தில் ஒரு நர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, ஐயோ பிரசவ வேடையில் அந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே எங்களை பாடுபடுத்துருவாங்க, கூட நிற்கிற எங்களெல்லாம் போட்டு அடிப்பாங்க, போட்டு குத்துவாங்களா அந்த நர்ஸுங்களையும் டாக்டர்லையும் போட்டு. நிறைய டாக்டர் எட்டி உதெல்லாம் வாங்கியிருக்காங்க. புருஷன் அடி வாங்கியிருக்கேன். புருஷன் அடி வாங்குறது வேறம்மா. அந்த டைமில் ஹாஸ்பிட்டல்கிட்ட தேட்டருக்குள்ளே இருக்கிறது யாராக இருக்கும்? புருஷனை உட்காந்து நின்று இருப்பார். கடைசி டைமில் அந்த குழந்தை வர்றதுக்குள்ளே அந்த உண்டலன்னு ஆக்கிடுவாங்க. ஏன்? சில தாயார் சொல்லும், எனக்கு வேணாம் அந்த குழந்தை வேணாம், வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு இந்த பிரசவ வேதனை வேணும். ஏன்னா அவ்வளோ ஒரு கொடுமை. அந்த சில நேரம் ஒரு செகண்ட் கிடையாது, அது எப்படி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த குழந்தை சுகப்பிரசவம் காரியம். நரக வேதனை. வேதனையில் அவங்க இருக்கும் பொழுது படிங்க, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். அவள் அதிகமாக துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே அந்த குழந்தை வெளியே வந்து குழந்தை அழுகுற சவுண்டு இல்லை. டாக்டர் சொல்லுறவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, உன் குழந்தை நல்லா இருக்கு. இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த அழுத நிலை, அந்த கண்ணீர் எல்லாம் எப்படி மாறி போயிடும். அதுக்கப்புறம் அவங்க வலிக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த குழந்தைய பார்க்கணும், அந்த குழந்தைய பார்க்கணும். இதே மாதிரி தான் என் தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த அதிக அழுத்தம் வரும்பொழுது, அதிக பிரச்சனைகள் வரும்பொழுது ஞாபகம் வச்சுங்க, பிரசவ காலம் ஒன்று இருக்குன்னா குழந்தை பிறக்கிற காலமும் ஒன்று. இந்த பிரசவ வலி ஒன்று இருக்குன்னா குழந்தை பிறக்கிற சந்தோஷமும் ஒன்று உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இன்பம் ஒரு காலம் இருக்குன்னா துன்பத்துக்கு ஒரு காலம் உண்டு. சொல்றவன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதிக பிரஷர், அதிக அழுத்தம், இந்த பிசாசின் அழுத்தமானது அதிகமா இருக்கு. ஆனா குழந்தை வந்த உடனே அந்த அழுத்தம் எல்லாம் மாறி போயிடுச்சு. பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தாய் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அந்த குழந்தை பிறந்த உடனே நான் ஒரு குழந்தைய பெற்றுட்டேன்னு சொல்ற அந்த சந்தோஷத்துல அந்த உபத்திரத்தை திருப்பி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. திருப்பி எப்ப நினைப்பாங்க தெரியுங்களா? 2வது குழந்தை பிறக்கும் பொழுது அந்த கடைசி நாட்டில், ஐயோ அன்னைக்கு கஷ்டப்பட்டுமே. திருப்பி படிங்க அடுத்த வசனத்தை. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்க துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். நான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் இப்ப நான் துக்க முகத்தை உன்னை பார்த்துட்டேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீ துக்கமா இருக்கிறத, அழுகுறத நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நீ சர்ச்சில் வந்து நிற்கிற உன் இருதயம் கலங்கி கொண்டிருக்கு. அதிகப்படியான அழுத்தத்திற்கு நேராக, அதிகப்படியான துன்பத்திற்கு நேராக உன் இருதயம் கலங்கி கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கு. கர்த்தர் சொல்றேன், ஆனாலும் படிங்க, நான் திருப்பி உன்னை வந்து பார்ப்பேன், திருப்பி உன்ன இடத்துல வந்து விசிட் பண்ணுவேன். அந்த டைம் நீ துக்கத்தோடு இருக்க மாட்டேன், அந்த டைம் இந்த கலக்கத்தோடு இருக்க மாட்டேன். உன் துக்கத்தை என் தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். படிங்க, அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். நான் மறுபடியும் வரும்பொழுது உங்க இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். தேவன் சொல்லுகிறார், ஒருவரும் உங்களிடத்திலிருந்து என்ன பண்ண மாட்டாங்க, உங்க சந்தோஷத்தை பிடுங்க முடியாது. நான் திருப்பி வருவேன். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு பண்ற ஒரு தவறு, இந்த மனுஷங்க பண்ற தவறு என்னன்னா, நல்லா சர்ச்சில் இருப்பாங்க, நல்லா துதிப்பாங்க, ஒரு நெருக்கம் வந்த உடனே அப்பா கத்தரே என் கூட இல்லைப்பா, விலகி ஓடிடுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏன்பா கத்தரை, அப்பா எவ்வளோ ட்ரை பண்ண வரலப்பா, அதனால நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். சில பேர் பின்மாற்றத்தில் ஓடுறத நிறைய பேர் பார்ப்பீங்க. ஒவ்வொரு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 3 4 லட்சம் பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டு. அதே போல் அப்போனா ஒவ்வொரு ஆண்டு 3 4 லட்சம்னா சபைகளில் ஜனம் பெருகும்ல. எவ்வளோ 3 லட்சம் 4 லட்சம் ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கன்னா 3 4 லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, பின்மாற்றத்துலேயும் போகிறாங்க. 1 2 ஜெலிச்சு என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ரா ஒன்று நிற்குது. ஏன் பின்மாற்றத்தில் இருக்காங்கன்னா, ஒவ்வொருக்கும் கத்தருக்குள்ளே நீங்கள் உள்ளே வரும்பொழுது நல்ல கத்தர் நீ தன்னை வெளிப்படுத்துவதற்கு உடனே ஒரு அற்புதத்தை செய்வார். நல்லா கவனிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் டைம்
நீ தேவனை தேடும் பொழுது அவர் தான் உண்மையுள்ள தேவன், பலமான தேவன், சக்தி உள்ள தேவன், அவர் எல்லாமே இந்த உலகம் இயங்குவதில்லைன்னு சொல்லிட்டு அவர் தான் உன் தாய் தகப்பன் என்று அவரை அறிந்து கொள்ளும்படியாக முதல் நீ கேட்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் செஞ்சிடுவார். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இன்னைக்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் பார்க்க முடியும். அதற்கப்புறமேட்டு கர்த்தரை நீ ருசி பார்த்த பிறகு டெஸ்ட் வைப்பார், சோதிக்கிற நேரம். யோசேப்பின் வாழ்க்கையை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். யோசேப்பு வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தரிசனத்தை பெறுகிறான், அவன் அதிகப்படியான நெருக்கத்துக்கு நேராக உட்கொள்கிறான். அடிமை தன் சொந்த நிறைய பேருக்கு பிசாசு ஒரு மாந்திரிகம் ஒரு குடும்பத்தில் வந்துருச்சுன்னாவே தெரிஞ்சுக்கங்க, உன் குடும்பம் உனக்கு பகையாய் மாறி நிற்கும், உன் சொந்த பந்தங்கள் உனக்கு எதிர்ப்பாய் மாறி நிற்கும். முதல் அதுதான் உனக்கு அடையாளம். யோசேப்பு ஆசீர்வாதத்தை பெற போறான்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு அவன் தாய் தகப்பனுக்கு அவனுக்கு கூட அது என்ன மாதிரி அபிஷேகம், என்ன மாதிரி ஒரு மேன்மைன்றதை என்ன பண்ண முடியல, யூகிக்க முடியல. குழந்தை பையனுக்கு என்ன தெரியும், அண்ணன்கள்லாம் உன்னை சார்ந்திருப்பாங்கன்னா அது ஏதோ இருக்கோ தேவி என்னை தேடி ஏதோ வருவாங்கன்னு. ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட மேன்மைன்றது தெரியல. ஆனால் பிசாசு நல்லா அறிஞ்சிருக்கும். எல்லாம் கவனிச்சு பாருங்க. உன் எதிர்காலம் உனக்கு தெரியாது, தேவன் உன்னோடு இருக்கிறது உனக்கு தெரியாது, தேவன் உனக்கு எந்தெந்த விதத்தில் உனக்கு உதவி செய்யறாரு உனக்கு தெரியாது. ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும் உன்னோடு தேவன் எப்படி இருக்கிறாருன்னு. தேவன் உன்னோடு அதிகமா இருக்கிறார், தேவன் உனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா அடையாளம் என்ன தெரியுங்களா, அதிகப்படியான அழுத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதிகமான பிரச்சனைக்கு நேரம் நீங்க நடத்தப்படுவீர்கள். எந்திரிக்க மூச்சு விட முடியாதபடி, தூங்க முடியாதபடி, வாழ முடியாதபடி அதிகப்படியான அழுத்தத்துக்கு நேரம் நீ கொண்டு வந்து நின்றோம். இந்த பிசாசானவன் உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. இதுல இருந்து வெளியே வருவதற்கு நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது. அந்த டைம் தான் நீங்க அதிகப்படியாக கர்த்தருக்குள்ளாக இருக்கணும். சொல்லுங்க, நான் அதிகப்படியாக நான் கிறிஸ்துக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக அதிகப்படியாக நம்ம இருக்கணும். நீங்க எவ்வளவு அதிகமா நெருக்கம் வரும் பொழுது எனக்கு சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. எனக்கு வேற ஒரு ஆப்ஷன் இல்லை, வேற ஒரு உதவி இல்லை, தேவன் மட்டும்தான் எனக்கு உதவி. சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் மட்டும்தான். சில நேரங்கள்ல எல்லாமே நெருக்கப்பட்டு ஐயோ நான் அனாதையா இருக்கிறேன்னு, அவ்வளவுதான வாழ்க்கை, இவ்வளவுதான வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு நான் என்ன பண்றது? இந்த டைம்ல தான் நீ கர்த்தரை அதிகமா பிடிக்கணும். நீ பிடிக்க பிசாசின் ஆட்டத்துல என்ன பண்ண முடியாது, அவனால ஜெயிக்க முடியாது. அந்த நெருக்கத்தின் பாதையில கர்த்தர் உன்னோடு வருவார். நெருக்கத்தின் பாதை தான், அதிகப்படியான அழுத்தம், அதிகப்படியான கவலை, நெருக்கம். ஆனாலும் உன் கையை பிடிச்ச தேவன் விடமாட்டார். நல்லா கஷ்டப்படுறவங்களை நல்லா கவனிப்பாருங்க, நல்லா வாழ்ந்திருப்பாங்க, கஷ்ட வேதனை இருக்கும், புறஜாதியை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த பிரச்சனை வந்த பிறகு அதுல இருந்து மீள முடியாது. நாளுக்கு நாள் சரிவடைஞ்சு போயினே இருப்பாங்க. அதோட அவங்க அடுத்த வாழ்க்கை தலைமறைவாயிடுவாங்க, இல்லை இல்லாம போயிடுவாங்க. ஆனா இந்த இடைப்பட்ட கேப்ல யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ கப்புன்னு பிடிச்சிடுவாங்க. இடையில வந்து சர்ச்சுக்கு போயிட்டு ஆனா எல்லாம் இழந்து போயிடும். முன்னாடி இருந்த கனம், மேன்மை, ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போய் நிர்மலமா இருக்கும். ஆனாலும் வாழ்வதற்கு உண்டான வழி எங்கேயோ கர்த்தர் கண்ணில் வைத்திருப்பார். ஒருவரும் வெக்கப்படாதபடி உன் தலை நிமிர்ந்து இருக்கும்படியாக உன் கூட இருப்பார். ஆனா நீ இருக்கிறது நெருக்கத்தின் பாதையில, அதிகப்படியான அழுத்தத்தின் பாதையில. அவனை பாருங்க, முதல் யோசேப்பு வாழ்க்கை தன் சொந்த சகோதரர்களே அவனுக்கு விரோதமா எழும்புறது எவ்வளவு வேதனையா இருக்கும். நிறைய நேரம் நம்ம எல்லாத்தையும் இழந்து போனதாய் காணப்படும். யோசேப்புக்கு முதல் சொந்தங்கள் எல்லாம் எதிர்பார்க்குது. ஐயோ வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைச்சிட்டு இருப்பான். பட்னியாதான் இந்த குழியில இருக்கணுமோ அப்படின்னு. சாவுற நிலைமையில ஒரு கை சத்தம் கேட்குது. ஐயோ என்னை விடுதலை அக்கௌண்ட் பார்த்தாங்கன்னா இவனை அடிமையா ஒரு ஊருக்கு இட்டுன்னு போறாங்க. யோசிச்சு பாருங்க. அவன் நினைப்பான் என்ன அடிமையா தான் கொண்டு போறாங்க. ஆனா அது அடிமைத்தனம் இல்லை. கர்த்தர் அவனை மீட்பதற்கு, அவன் ஜீவனை பாதுகாப்பதற்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் ஐயோ அவனை கர்த்தர் காப்பாத்திட்டு ஏதோ அடிமைத்தனம். ஆனா யோசேப்பு நிலைமை என்ன இருக்கும்னா, நான் எங்கேயோ வாழ வேண்டியவன், இன்னைக்கு நான் அடிமையா இருக்கிறேன்னு. அடிமைத்தனத்தை பிசாசு என்ன பண்ணிருக்கலாம், அவன் வகை தெரித்தாலும், அவன் திட்டம் போட்டிருந்தாலும் முதல் திட்டம் அவனை சாவடிக்கும்படியே தான் திட்டம். அந்த திட்டத்தை தான் என்ன பண்றார் கர்த்தர் மாற்றி அடிமைத்தனத்திற்கு நேராக. சில நேரம் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க, என் ஜீவன் என்னை விட்டு போகல. ஒரு ஆமென் சொல்லுவேன். இந்த ஜீவன் வைத்திருக்கிறாருன்னா கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நான் அடிமை போல இருக்கிறேனே, எல்லாம் என்னை கேவலப்படுத்துறாங்களே, எல்லாம் என்னை அவமானப்படுத்துறாங்களே, எல்லாரும் என்னை துன்பப்படுத்துறாங்களே, நான் என்ன பண்றது? கர்த்தர் சொல்லுகிற, நீ மறிக்காம நீ இன்னைக்கு அடிமையா இருக்கிற, அதுலயும் நான் உன் கூட இருப்பேன். கர்த்தர் சொல்றார். அநேக வசனம் நீங்க யோசேப்பு புஸ்தகம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அநேக நேரம் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆனா ஏதோ ஒரு பிழைக்க, உனக்கு சாப்பாட்டுக்கோ, உனக்கு வருமானத்திற்கோ, ஏதோ தூங்குவதற்கு ஒரு இடமோ கர்த்தர் வச்சிருக்கிறன்னா அதற்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்களேன், நன்றி அப்பான்னு சொல்லுங்களேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அதை நன்றி சொல்லுங்க.
நீங்க நெருக்கத்தின் பாதையில், ஐயோ கடன் வாழ்க்கையில சொந்த வீட்டில் இருந்தேன், இன்னைக்கு நான் வாடகை வீட்டில் உட்காந்துருக்கேனே, ஐயோ யாரோ வீட்டில் வந்து தஞ்சம் பிடிச்சிருக்கிறேன்னு தஞ்சம் முக ஒரு வழி, அந்த இடத்துல அவமானம் இருக்கும். நல்லா கவனிங்க. 2 பேர் திட்டுவாங்க. 2 பேர், ஏய் இங்கே வந்து உட்காந்துருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையா, அவமானம் இல்லையான்னு, உனக்கு வேற வழி இல்லாமல் அங்கே உட்காந்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு வார்த்தை வரும், நான் உன் கூட இருக்கிறேன்ல, யாரோ ஒரு உறவுகள், நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் கஷ்டப்படுற. சில உறவுகள் உன்னை வெறுக்கும், ஏய் நீ வாழ்றதே வேஸ்ட்டு, நீ வேணாம், எனக்கு நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு. சில உறவு சொல்லும், நான்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ல, நீ என் கண் கலங்குற. அது யாரோ ஒருத்தராக இருக்கலாம். பட் அந்த வார்த்தையை கொடுக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நெருக்கத்தின் பாதையில் உன்னை வழி நடத்துகிற, நான் அவமானப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன், வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறேன், யாரோ ஒருத்தர் எனக்கு சாப்பாடு போடுறாங்க, யாரோ உனக்கு உதவி செய்கிறாங்க, ஆனால் நீ பட்னியா இல்லைல்ல, செத்து போகலை, ஜீவனை கொடுத்திருக்கிறார்ல. யோசேப்பு நாளுக்கு நாள் அவன் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச பாருங்க. அந்த அடிமை வாழ்க்கையிலேயே கொஞ்சம் அடிமை வாங்குற பிசாசு சும்மா விடல, அவன் மேல ஒரு பழியை போட்டு ஒரு சிறைச்சாலையில தள்ளுறாங்க. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். ஒரு ஆலோசனை சங்க தலைவனா இருந்திருக்கான்னா எவ்வளவு பேர் அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துருப்பாங்க. இவன் சொல்ற வார்த்தை கரெக்டு, இவனை ஃபாலோ பண்ணலான்னு எல்லாரும் சொன்ன உடனே ஒரு தப்பான ஒரு பேர் வருது. இந்த மனைவி கையை பிடிச்சி எடுத்துட்டான், பிடிச்சி ஜெயிலையும் போடுறாங்க. நல்லா கவனிச்சிங்க. முன்னாடி அவனை ஃபாலோ பண்ணவங்க, அவனை திட்டுனவங்க, அவன் அறிவுரை கேட்டவங்க, அவன் நிறைய பேர் என்ன பண்ண, இவன் திட்டிருப்பான், ஏன் இதை இப்படி பண்ண. ஆலோசனை சங்கம்னா அவன் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நாட்டாமை போல, இது அவனை கேட்டு வந்து அவன் கரெக்டாக பதில் சொல்லுவான். யாரெல்லாம் தீர்ப்பு வாங்க, அவன்கிட்ட நன்மை பெற்றவங்களும் சரி, நன்மையை பெறாதவனும் சரி, பின்னாடி இருந்து பேசுவாங்க, இவன் நல்லவன் மாதிரி நடிச்சா பார் பார் பார், அவனை எல்லாம் தூசணப்படும். அப்போ யோசேப்பு நிலைமை என்ன சொல்லியிருப்பான், ஐயோ இதற்கு நான் சாவி செத்தே போயிருக்கலாமே, ஆண்டவர் எதுக்கு என்ன ஜீவன், நான் எங்கேயோ வாழ வேண்டிய என்னத்தை குழியில போட்டு அப்பயே என்ன சாவடிச்சிருக்கலாம். நிறைய நேரம் நீங்க சொல்லுவீங்க, இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாமே, இதற்கு நான் செத்தே போயிருக்கலாமே, இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் செத்தே போயிருக்கலாமே. நெருக்கம் வரும், நெருக்கம் வரும், நெருக்கம் வரும், நெருக்கம் வரும். ஆனாலும் தேவன் உன்னை விட்டு விலகல. ஜெயிலில் போய் கொஞ்ச நாள் அப்படி இருக்கிறான். அங்கேயும் அவனுக்கு ஒரு நல்ல பேர், அவன் குணாதிசயங்கள் மாறல பாருங்க. அந்த இடத்துலையும் சில ஆலோசனை கொடுக்கும்படியாக, சொப்பனத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக ஒரு தீர்வு அங்க கிடைக்குது. எடுத்து படிங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். என்ன டைம், எதனால? ரத்த வேர்வை நேரத்துல சிந்துற அளவுக்கு என்ன பண்ணார் அவரு? ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார், ஜெபிச்சு கொண்டே இருந்தார். நல்லா கவனிங்க, உங்க ஜெபம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலுவை பாடு வரப்போகுது. இதுதான் நமக்கு தெரியாது, ஆனா இயேசு கிறிஸ்துக்கும் தெரியும். என்னன்னா 3ஆம் நாள் நான் உயிர் தெழுவ போறேன். இந்த பாடு கொஞ்ச நாள் தான், இந்த பிரசவ பாடு கொஞ்ச நாள் தான், 2வது உயிர் தெழுதல் ஒண்ணு இருக்குன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். ஆனா அவர் மாம்சத்துல பிறந்ததுனால அந்த பாடை பார்த்துட்டு பயப்படுறாரு. நமக்கும் ஒரு பிரச்சனை தெரியாம இருந்தா கடந்து போயிடுவோம். பிரச்சனை வரப்போது தெரிஞ்சா அது சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பயந்து கொண்டே இருப்போம். அந்த பயமே நம்மள வேதனைக்கு நேராக உட்கொள்ள ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இயேசு கிறிஸ்துக்கு அவர் அதிகமா ஜெபம் பண்றார், உருக்கமா ஜெபம் பண்றார். அந்த நெருக்கத்துல அதிகமா ஜெபம் பண்றார். நீங்க பாடுகள் மத்தியில இன்னும் உருக்கமா ஜெபம் பண்ணுங்க. எங்க பாருங்க, கூட இருக்கிற சீஷர்களே அவங்க கூட உதவியா இல்லை. நான் சொன்ன பாத்தீங்களா, சொந்த பந்தம் யாரும் உனக்கு உதவி. நிறைய நேரம் நீங்க வேதனைப்படுற நேரத்துல சொல்றது, எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை, எனக்கு மாமனார் சப்போர்ட் இல்லை, மாமியார் சப்போர்ட் இல்லை, மருமகள் சப்போர்ட் இல்லை, கணவன் சப்போர்ட் இல்லை, யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை. அப்படிதான் பிசாசு உருவாக்குவான். உனக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு விரோதி போல உருவாக்குவான். ஆனா தேவன் உன்னோடு இருக்கிறார். தேவன் உன்னும் பட்சத்துல இருக்கிறார். சொல்லுங்களேன், தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார். நான் துக்கம் அடைவதில்லை, நான் துயரம் அடைவதில்லை. தேவன் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அவர் வசனத்தை படிங்க. அதிகமாய் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசு கிறிஸ்துவே அங்க வேதனைப்படுறாருமா. நீங்க ஏமாத்திரம், நீங்க ஏமாத்திரம். இன்னைக்கு யோசேப்பு போல கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அதிகமான நெருக்கத்தின் மத்தியில, அதிகமான அழுத்தத்தின் மத்தியில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? சில வெளியே சொல்ல முடியாதபடி இருதயம் ரொம்ப பாரமா இருக்கா? குமுறி கொண்டிருக்கீங்களா? உன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். எப்படி பிரசவ வேதனைப்பட்ட அந்த ஸ்திரீக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தை செய்தியை கேட்ட உடனே, முகத்தை பார்த்த உடனே அந்த வேதனை மாறி போனதோ, உங்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் துக்க நாட்கள் மாறப்போகிறது, உன் துயர நாட்கள் மாறப்போகிறது. இந்த அழுத்தத்தை பார்த்து நொந்து போக வேணாம், அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. நான் இயேசுவை தான் முற்கொண்டு வைக்கிறேன். நிறைய தீர்க்கதரிசிகள், நிறைய இதுக்கு இப்போ இருக்க பரிசுத்தவான்கள் நிறைய புஸ்தகம் எழுதி வச்சிருக்காங்க.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெளிப்பாடுகளை எழுதி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னு நம்மளால முடியாது. இயேசு கிறிஸ்து அழகா அந்த அழுத்தத்தின் வேலையை என்ன பண்ணிட்டாருன்னா, போய் தனிமையாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். முதல்ல ஜெபம் குடும்ப ஜெபம், ரெண்டாவது தனி ஜெபம். உன் கண்ணீரை மனுஷனுக்கு முன்பாக அழுதுடாத, உன்னை அசிங்கமாக நினைப்பாங்க, கேவலமாக, இன்னும் ஒரு படி உன் மேலே அவமானப்படுவாங்க. உதவி கிடைக்கும்னு நினச்சி நீ அழுதுடாத, உன் கண்ணீரையும் உன் புலம்பலையும் என் தேவனிடத்துல போய் அல்லேலூயா அவருக்குன்னு கொடுக்குற டைமில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணு. காலையில் ஜெபம் பண்ணக்கூடாது, அழுது காலையில் நல்லா துதிச்சு ஜெபம் பண்ணும். முடியும் போது இரவு வேலை நல்லா அழுது உன் பாரத்தை கத்திரத்தில் கொட்டு. காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுற அதிகாலை ஜெபத்தில், இரவு ஜெபத்தில் கூட அழுவு தப்பு இல்லை. ஆனால் அதிகாலை ஜெபத்தில் என்ன பண்ணக்கூடாது, அழுது அவரிடத்துல நன்றி சொல்லு. கத்தர் பாப்பர், இவன் வேதனையிலும் என்னை என்ன பண்ணுறாங்க, என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களே, என்னை துதிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வேதனைப்படுற வேலையில் அவன் கண்ணீரை இயேசு இடத்துல கூட நான் சொல்கிறேன், இரவு வேலையில் இரவு வேலையில் தனிமையில் ஜெபம் பண்ணி மதியான வேலையில் வீட்டில் சும்மா இருக்கிற அழுது ஒரு நிமிஷம் கண்ணீரோடு உன் பாரத்தை அவர்கிட்ட, ஏசப்பா 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 நீ பார்த்துக்குங்க, ஏன் நடக்குது கேள்வி கேட்குறியா. யோபும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக நேரம் அவன் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தான். நம்ம அதெல்லாம் படிக்கிறோமா? இல்லை, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கிறோம். அவன் 42 அதிகாரம் முழுவதும் புலம்பிக் கொண்டே தான் இருந்தான். ஆனா அவங்க மனைவி புலம்புனதை மட்டும்தான் நம்ம பேசுவோம். அவன் அதிகமா புலம்புனதை பேசல, ஏன்னா அவன் வெற்றி பெற்றுட்டான். விசுவாசி ராமன் சொல்லுமே, உங்க வாழ்க்கையில ஒரு நாள் வெற்றி பெறுகிற நாட்கள் வரும், அது சமீபமாவே காத்து கொண்டிருக்கு. நீ அதிகமா ஜெபிக்க 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 அந்த வெற்றியின் ரகசியங்களை நீ புரிந்து கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இன்னைக்கு இறுக்கமா பிடிச்சிக்குங்க, அதிகமா ஜெபத்துக்கு நேரத்தை செலவுப்படுங்க. உன் ஜெபம் தான் மாற்றும். அதிகமாக இந்த நெருக்கத்தின் பாதையில் விலகி போனவர்கள் அவ்வளோதான், சிதந்துண்டு போனவர்னு வச்சுங்க, அவங்க வாழ்க்கை மண்ணாக போயிடுச்சு, அவ்வளோதான். நீ துன்பத்திலையும் துயரத்திலையும் நீ அதிகமாக ஜெபம் பண்ண சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரும். அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரும்பொழுது, யோசேப்பு வெளியே கொண்டு வரும்பொழுது அந்த நாட்டுக்கே ராஜாவாய் மாற்றினார். அவன் கனவுல கூட அவங்க பெற்றோர்களும் அவன் வாழ்க்கையில் யாருக்கும் தெரியாது. ஏன்னா தேவன் ஒரு கிரியேட்டர். நீ துன்ப பாதையில் அதிகமாக அவரிடத்துல நேரத்தை செலவழிக்கிறேன்னா உன் தலையை என் தேவன் உயர்த்துவார். இன்னைக்கு சோர்ந்து போகாதீங்க. உங்கள் ஜபங்களை இன்னைக்கு கண்களை மூடி உன் துயரந்தது தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. நெத்தி வேர்வை நிலத்தில் செந்துறாருன்னா ரத்த வேர்வை ரத்த கண்ணீர் வடிச்சார்னு வசனம் சொல்லுது. தேவன் அழுதுருப்பார்ல, எவ்வளோ பயந்துருப்பார். ஏன்னா அவர் தரிசனத்தை பார்த்துருப்பார், எப்படி அடி வாங்க போகிறோம்லாம். உங்களுக்கும் பிரச்சனை, ஐயோ இப்படியே போனால் கடன் பிரச்சனை, வாழ்க்கை என்ன பயந்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை கடந்து போக முடியும். சில நேரம் பிரச்சனை வராமல் போகும், சில நேரம் அந்த பிரச்சனையை கடக்க கத்தர் கிருபை கொடுப்பார், அதுலேருந்து ஒரு விடுதலை கத்தர் வைத்திருப்பார். எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா 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 ஜெபிப்போமா. ராம்பா தடா ஷதடா தடாங்க தலி தடா தடபா ஓ ரமா லா தடா ஷகலி தடா ஹங்கரா தடா தடபா. மகிமை 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 மகிமை. இயேசுவே, உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை இப்பொழுது தொடும்படியே ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நீர் ஆளுகை செய்வீராக, ஒவ்வொருத்தரையும் நீர் ஆளுகை செய்வீராக, ஒவ்வொருத்தரையும் நீ விடுதலை ஆக்குவீராக. ஓ ராபா லா ஷகா லா ஹந்தடா தடா தடபா. மகிமை மகிமை. எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க. நேரலையில் இருக்கிறவங்க சொல்லுங்க, இயேசுவே இந்த உபத்திரத்தை அப்பா நான் சமாளிக்க எனக்கு கிருபை தாருங்க. நீர் என்னோடு இருந்தீங்கன்னா இந்த உபத்திரத்தை என்னால் சமாளிக்க முடியும். என் துக்கங்களை எல்லாற்றையும் சந்தோஷமே மாற்ற போறீர். இந்த காலகட்டங்கள் ஆண்டவரே, இந்த அழுத்தத்தின் பாதைகள், இந்த நெருக்கத்தின் பாதைகளில் நான் வளர கிருபை தருவீராக. என் இருதயத்தை பலப்படுத்துவீராக, என் சூழ்நிலையை பலப்படுத்துவீராக. நான் தனித்து ஜெபம் பண்ண எனக்கு கிருபை தருவீராக. உம்மோடு நேரத்தை செலவழிக்க எனக்கு கிருபை தருவீராக. எந்த ஒரு நெகட்டிவான எந்த ஒரு எதிர்மறையான வார்த்தைகள் வந்தாலும் அதை நான் கேட்காதபடி அதை அசட்டை பண்ண எனக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்குண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜெபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிறவங்க தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய்.
நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். தடைகளை உடைப்பார். பிள்ளைகள் சமாதான குலைச்சலை மாற்றுவார். வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.